மதுவிருந்து நடன நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தகராறு பெரும் சர்ச்சையாக மாறியது எப்படி? கோவையில் உள்ள நட்சத்திர விடுதிகள் மற்றும் ரெஸ்டோ பார்களில் மதுபானத்துடன் நடன நிகழ்ச்சிகள், விருந்து நிகழ்ச்சிகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்யும் நிறுவனம் பிக் டாடி. இந்த நிறுவனம் அவினாசி சாலையில் உள்ள லீ மெரிடியன் நட்சத்திர ஹோட்டலில் கடந்த 20ஆம் தேதி நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. பிக் டாடி நிறுவனத்தைச் சேர்ந்த சூர்யா இதை நடத்தியிருக்கிறார். இதில் ஈரோடு பாஜக வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரகு சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் உதயதீபன், சூரியகுமார், அபிஷேக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ரகு சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் மதுபோதையில் நடனமாடும் போது அருகிலுள்ள நபர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நிகழ்ச்சியை நடத்திய சூர்யாவும் அவரது ஆட்களும் சேர்ந்து பாஜக பிரமுகர் ரகு சூர்யாவை தாக்கி அங்கிருந்து வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரகு மற்றும் அவரது நண்பர்கள் சூர்யாவை தாக்குவதற்கு காத்திருந்துள்ளனர். இந்நிலையில் பிக் டாடி நிறுவனத்தினர் பீலமேடு பகுதியில் உள்ள விஜய் எலன்சா என்ற ஹோட்டலில் உள்ள ரெஸ்டோ பாரில் நடன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதை இன்ஸ்டாகிராம் மூலம் அறிந்த ரகு சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் ஹோட்டலுக்கு வெளியே காத்திருந்துள்ளனர். அப்போது நிகழ்ச்சி முடிந்த பின்னர் பிக் டாடி நிறுவன ஊழியர்கள் சூர்யா மற்றும் தேவராஜ் ஆகியோர் வந்தபோது அவர்கள் மீது கத்தி, கற்கள் மற்றும் பாட்டிலால் தாக்கியுள்ளனர். இதில் சூர்யா மற்றும் தேவராஜ் ஆகிய இருவரும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காயமடைந்த சூர்யா மற்றும் தேவராஜ் அளித்த புகாரின் பேரில் பீலமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய பாஜக ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரகு சூர்யா, ரிச்சர்ட், ஸ்ரீமன் தீபக், சூரியகுமார், வேதநாயகம், வினோத்குமார், முகமது உமர் மற்றும் உதயதீபன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கத்தி மற்றும் 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்.